இது வழக்கமாயிடுச்சு. நீங்க குப்பை போடுற வரைக்கும் நாங்க குப்பையை எடுத்துட்டே இருப்போம் ஒரு பக்கம், நாங்க நீங்க குப்பை எடுக்கிற வரைக்கும் நாங்களே குப்பை போட்டுட்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மக்கள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஆக்டிவிட்டி பண்ணலாம்னு இருக்கும். வழக்கமா நாங்க இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மூட்டை 8 மூட்டை குப்பை எடுப்போம். இந்த மாதிரி நான் சொல்றது பேக்ல, கனி பேக்ல எடுத்துட்டு அந்த குப்பை தொட்டி பக்கத்துல வச்சிருவோம். கார்பரேஷன் பீப்புளுக்கு எடுத்துருப்பாங்க. இந்த வாட்டி ஆக்டிவிட்டியில அதை பண்ண போறது இல்ல. நாங்க இந்த குப்பையெல்லாம் எடுத்து நம்மளோட வாக்வேலே போட போறோம். சோ வாக்வேல போடும்போது நீங்க பாருங்க, ஒரு ஸ்பாட்ல இன்னைக்கு ஒரு நாள் ஜஸ்ட் 1 hour ஆக்டிவிட்டியில எடுத்த குப்பை எவ்வளவு இருக்குது. அப்ப என்டையர் லேக் ஃபுல்லா நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு குப்பை எடுக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ton வரும் போல இருக்கு. இவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை வந்து நம்ம இங்க போட்டாக்க தண்ணி பொல்யூட் ஆகுங்கிறது கூட நமக்கு தெரியல. இங்க இடம் பியூரா இருக்கு, காத்து நல்லா இருக்கு, தண்ணி அழகா இருக்கு பாக்குறதுக்கு சொல்லி தான் நம்ம இந்த டூரிஸ்ட் பிளேஸா வரோம், இல்ல என்ஜாய் பண்றதுக்கு வரும் பப்ளிக். ஆனா வரவங்க வந்து பிளாஸ்டிக் போறது வந்து அது எப்படி சொல்லுவோம். ஆக்சுவலி பப்ளிக்கு வந்து பார்த்தா ஒரு ரிக்வஸ்ட், இங்க இருக்கிற பகுதியில் இருக்கவங்க நிறைய பேர் இதை வந்து பண்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லேக்கோட ஹிஸ்டரி தெரியும், அவங்க பண்றது இல்ல. பிசினஸ் வராங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா பேட் ஹாபிட் என்ன இருக்குனாக்கா, எங்க இருந்தாலும் சாப்பிட்டா அந்த குப்பையை அங்கேயே போடுற பழக்கம் இருக்கு. தயவு செஞ்சு இனிமே யாரு லேக்ல உட்காந்துட்டு வாக்வேல உட்காந்துட்டு யாராவது சாப்பிடற பொருள் சாப்பிட்டாங்கன்னா அவங்க போட போகும்போது சொல்ல சாப்பிடும் போதே சொல்லிடுங்க. சாப்பிடும் போதே போயிட்டு சார் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த சீட்ல குப்பை தட்டி இருக்கு சார், அங்க போட்டுருங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க. நம்ம வந்து அவங்கள வந்து மிரட்ட வேண்டாம், அதக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பட் அது சொல்லுவோம், இது ரெகுலரா பண்ணதான் இது குறையும். இவ்வளவு குப்பை வந்து பாருங்க, ஒண்ணு இல்ல, ஒரு அஸ்தி இருக்கு, அங்க ஒரு பானை அஸ்தி இருக்கு, அடுத்து எடுக்க போறோம். அந்த அஸ்தியில டோட்டலா வந்து எலும்புலோட இருக்கு. இதெல்லாம் கங்கா நினைச்சிட்டாங்கன்னா தெரியல கொண்டு வந்து கரைக்கிறதுக்கு. இதை இப்படியே விட்டோம்னாக்கா இது எந்த லெவல்ல வந்து பொல்யூட் ஆகும் நீங்களே நினைச்சுக்கணும்.